திமுக தாவேகாக்கு இடையான பிரச்சனை ஏகப்பட்டது போயிட்டே இருக்கு. ஒரு பக்கம் கமெண்ட்ஸ்ல தொண்டர்கள் அடிச்சுக்கிறாங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ் அடிச்சுக்கிறாங்க, ஜென்சி கிட்ஸ் அடிச்சுக்கிறாங்க. மேல தலைமையில 2 பேரும் ஒரு சைடு அமைதியாவே இருக்காங்க. தாவேகாவை விமர்சிக்காம அரசாங்கத்தை விமர்சிக்கிறது மட்டுமே அவங்க நோக்கமா இருந்துகிட்டு இருக்கு. இன்னொருத்தர் இளம் தலைமுறையா வந்துகிட்டு இருக்கவரு போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஒரு அரசு நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தா நாகரிகமான முறையில இருக்கணும்ன்றது கட்டாயமான ஒரு விஷயமா இருக்கு. நம்மளுக்கு ஏத்துக்க விருப்பம் இல்லைனாலும் அந்த அரசியல் நாகரிகம், மனித நாகரிகம் கருதி 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அரவணைப்போட, அந்த மனிதாபிமானத்தோட அந்த இடத்துல நடந்துக்கணும் அப்படின்றது பொதுவான ஒரு விஷயம். அதுதான் சரியான ஒரு விஷயமும் கூட. ஆனா இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குள்ள ஒரு பெரிய ஈகோவை கிளப்பி விட்டுருக்கு. 2 பேரோட ஈகோ இங்க ரொம்ப தெளிவா வெளிப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் மெழுகுவர்த்தி ஏத்த விடாம தடுத்த மேயர் பிரியா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் மெழுகுவர்த்திய குடுக்க வராங்க மேயர். ஆனா வாங்காம தவிர்த்த எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுக்குள்ள என்னன்னா நடந்துச்சு? அது என்னதான் ஃபங்க்ஷனு? கூப்பிட்டு தான் போனாங்களா? இல்ல கூப்பிடாமலே போயிட்டாங்களா? இப்ப குழந்தைய தூக்கிட்டு போய் சிம்பத்தி கிரியேட் பண்றாங்களா? அப்படின்றது தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. என்ன ஏதுன்றத தெளிவா அந்த வீடியோல பார்த்துடலாம். வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. லைவ திறந்தாலே ஒரு பக்கம் என்னன்னா மேயர் பிரியா அப்படி செஞ்சுட்டாங்க, அவங்க ஆணவம் அப்படி அடங்கவே கூடாது, இந்த மாதிரியான வேலை பார்க்குறாங்க, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ இப்படி நடந்துக்கலாமா, ஒரு எம்எல்ஏ இப்படி செய்யலாமா, ஈகோ பிடிச்சி தெரிகிறாங்க அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டும் சோசியல் மீடியாக்குள்ள தான் கொண்டாட்டமா இருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ள வெடிச்சுக்கிட்டது உண்டு. வழக்கமா இந்த தாவேகா திமுகன்ற பிரச்சனை போயிட்டே இருக்கும். விஜய் அவர்கள் திமுகவை தாக்கி பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆனா யாருமே தாவேகாவை தாக்கி பேசாம, இது வரைக்கும் திமுகல இருந்த யாரும் தாவேகாவை தாக்கி பேசல. தாவேகாவுடைய அரசை தாக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. மேல் தளத்துல இருக்கக்கூடியவங்க, நான் சொல்லக்கூடியது. கீழே கமெண்ட்ஸ் தொண்டர்கள் இவங்க எல்லாருமே அடிச்சுக்கிறது தான் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருது பள்ளி தொடக்க விழா அப்படின்னு ஒன்று தொடங்குறாங்க. அந்த தொடக்க விழாவுக்கு போறாங்க. போற இடத்துல வந்து ரிப்பன் கட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் மேயர் பிரியா, இவங்க திருவிக நகரோடைய எம்எல்ஏ வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து ரிப்பன் கட் பண்றாங்க. அந்த இடத்துலயே ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கு. நம்ம நடந்தது என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மற்ற அதை டீட்டெயில்ஸாக பார்ப்போம். 2 பேரும் சேர்ந்து தான் ரிப்பன் கட் பண்றாங்க. ரிப்பன் கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டமா என்ன நடக்குதுன்னா குத்துவிளக்கு ஏத்துகிறது. இந்த குத்துவிளக்கு ஏத்துறப்ப பிரியா முதல்ல ஏத்துறாங்க. மேயர் பிரியா இருக்கவங்க அவங்க முதல்ல ஏத்திடுறாங்க. அதுக்கு அடுத்து அவங்க பல்லவி வாங்க வராங்க. அது வாங்காம கையை தட்டி விட்டுட்டு போய் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் அதிகாரி இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்றாங்க. இவங்க எப்படி இப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு டாக் வருது. அந்த இடத்துல இருந்து கோச்சுக்கிட்டே என்ன பண்றாங்கன்னா, திருவிக நகருடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய பல்லவி அவர்கள் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குழந்தைய தூக்கிட்டு தான் வந்திருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கிளம்பி போனாலும் அடுத்து இன்னொரு பள்ளிக்கு போறாங்க. அந்த தரப்புலாம் நடக்குது. அங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேயர் பிரியா அவங்க பண்ண போயிட்டு கத்திரிக்கோள் எடுத்துட்டு வெட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க குத்துவலுக்கு ஏற்றிட்டு இருந்தாங்க, நீங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது கொடுக்கும் போதும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாங்காம தடுத்துடுறாங்க. பல்லவி அவர்கள் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய திருவிக நகருடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய பல்லவி அவர்கள் அதை வாங்காம தவிர்த்துடுறாங்க. வேணாப்பா நீங்களே இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அதுக்கு எல்லாரும் சேர்ந்து கை தட்ட ஆரம்பிச்சுறாங்க. தாவேகா தொண்டர்கள் அங்க இருக்காங்க, அவங்க எல்லாரும் கை தட்டுறாங்க. ஒரு பக்கம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மேயர் பிரியாவுக்கு ஃபோன் கால் மூலயமா வந்து கேட்குறாங்க. கேட்டப்ப என்ன நடந்துச்சு, என்ன சம்பவம் அப்படின்னு கேட்கும்போது, மேயருக்கு அப்புறம் வந்து ஐஏஎஸ் ஏற்றணும், இதுதான் புரோட்டோகால், அரசாங்கத்துடைய புரோட்டோகால் இதுதான், அதன் விதிப்படி தான் நான் செஞ்சேன். ஏன் இதே இடத்துல வந்து எனக்கு அமைச்சர் இருந்தாங்க அப்படின்னா முதல்ல அமைச்சர் தான் ஏற்றிருக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் ஏற்றணும், இதுதான் புரோட்டோகால், அந்த விதிப்படி தான் நான் செயல்பட்டேன், அதுக்கு யார் என்ன பேசினாலும் நான் பொறுப்பாக முடியாதுன்னு சொல்லி அவங்க தவிர்த்துட்டாங்க. இன்னொரு பக்கம் இவங்க கிட்ட போய் அந்த திருவிக நகரோட எம்எல்ஏ இருக்காங்கல்ல பல்லவி, அவங்க கிட்ட போய் கேட்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேணுனே தான் இதை செஞ்சாங்க, அவங்க அப்பத்துலேருந்து இந்த மோட்டோல தான் செயல்பட்டாங்க, நான் உள்ள வரக்கூடாது, வர்றது பிடிக்காம தான் செயல்பட்டாங்க, நான் வரேன்னு தெரிஞ்சுதான் அவங்க வேணுனே வந்தாங்க அப்படின்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே நடந்தது என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக இதில் சொல்லிட்டோம். நீங்களும் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை அந்த விளக்கமாக பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோஸை நம்ம திரும்ப பார்த்தாலே தெரியும். இடத்துல கட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேயர் பிரியா தான் முதல்ல நின்றுக்கிட்டு இருக்காங்க. அது வழக்கமாக அவங்களுக்கு பழக்கம்ன்றதுனால எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால முதல்ல நின்றுக்கிட்டு இருக்காங்க. நின்னதும் என்ன பண்ணுறாங்கன்னா, குறுக்க பூந்து அதை பின்னாடி நின்று 2 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல நின்று அந்த இது கட் பண்ணியிருக்கணும். கட் பண்ணும்போது 3 துண்டா விழும். ஏன்னா 2 வெட்டு இல்லையா, ஒரே வெட்டு 2 துண்டுன்ற மாதிரி இங்கே 2 வெட்டு 3 துண்டா விழுந்திருக்கணும். இப்படியான ஒரு முறை தான் நடந்திருக்கணும். மேயர் பிரியா அவங்களுடைய பின்னாடி வந்து நின்றுட்டு இருந்தாங்க. நின்றுட்டு இருக்கும்போது அவங்க வெட்ட வராங்க, மேயர் அவர்கள் வெட்ட வராங்க. அந்த நேரத்தில் அவங்களா இப்போ வந்து வெட்டிட்டாங்க.
ஆக்சுவலாக 2 பேரும் சேர்ந்து நின்று வெட்ட வேண்டிய இடம், அது அவங்க முதல்ல வந்து வெட்டிட்டாங்க. அப்பயே அவங்களுடைய முகம் வந்து மாறிடுச்சு. பிரியா அவர்களுடைய முகம் மாறிடுச்சு. ஆஹா! தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாரி ஆச்சு. அடுத்து குத்து விளக்கு ஏத்துறது அப்படின்றது நடந்துச்சு. குத்து விளக்கு ஏத்த போன இடத்துல அவங்க புரோட்டோகால் விதிப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அடுத்து அவங்க குடுத்துட்டாங்க. சரி இவங்க கை வாங்க வந்துட்டாங்களே அப்படின்றதுக்காக தெளிவா எடுத்து சொல்லியிருக்கலாம் மேயர் பிரியா அவர்கள். எடுத்து சொல்லியிருந்தாங்கன்னா, சரி அவங்க புரிதல் அப்படின்றது இருந்திருக்கும். இல்ல அப்படின்னா, அங்க நடந்த இன்னொரு சம்பவம் என்னன்னா, அங்க இருந்த போலீஸ் அதிகாரி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நீங்க வாங்கி ஏத்துங்க அப்படின்ற ஒரு வார்த்தைய சொல்லியிருக்காரு. அது கேட்டதும் அவங்க ஓகே நம்ம தான் ஏத்தணும் போலன்ற ஒரு செயல்பாட்டுல இருந்திருக்காங்க. இவங்க லைன்ல நிக்கும்போதே ஒழுங்கா நின்னுருந்தாங்கன்னா, அடுத்து இவங்க, அதுக்கு அடுத்து இவங்கன்றது தெரிஞ்சிருக்கும். அந்த இதுபடி இவங்க வந்து பண்ணிக்கலாம். இப்ப குறுக்க இருந்தாங்க அந்த கைய தட்டி விட்டுட்டு அவங்க கிட்ட குடுத்தாங்கல்ல, இல்ல ஐஏஎஸ் தான் ஏத்தணுன்ற வார்த்தைய மென்ஷன் பண்றாங்க. அந்த வீடியோலயுமே அந்த வார்த்தை இருக்கு. ஐஏஎஸ் தான் ஏத்தணும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அடுத்து ஐஏஎஸ், அடுத்து ஐஏஎஸ்ன்னு அவங்க மென்ஷன் பண்றாங்க. இது இருக்கு. இப்ப இப்படி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருந்து பல்லவி அவர்கள் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஒரு கோவத்தோடயே கிளம்பி போறாங்க. இவங்க என்ன இப்படி செயல்படுறாங்க அப்படின்ட்டு. இதுக்கு அடுத்து 2வது ஒரு பள்ளி போகுது. அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, முழுக்க மேயர் பிரியா அவர்கள் அவங்க மட்டும் தான் முழுக்க அத வெட்டுறத அ திறப்பு விழால ரிப்பன் கட் பண்றதா இருக்கட்டும், அடுத்து போய் குத்துவிளக்கு ஏத்துனதா இருக்கட்டும். அப்படி அந்த விட்டு குடுத்துட்டு நிக்கிறாங்க பல்லவி அவர்கள். குத்துவிளக்கு ஏத்துறாங்களா? ஏத்திட்டு இப்ப இல்ல நீங்களே ஏத்துங்க. அதோட போதும். நான் ஏத்தல அப்படின்னு சொல்லி அவங்க விட்டு குடுத்துட்டு நிறுத்திட்டாங்க. நின்னதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கை தட்ட ஆரம்பிச்சுறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா என்ன நடக்குதுன்னா, அப்படியே ஒரு மொமெண்ட்ட கிரியேட் பண்ற ஒரு மொமெண்ட் தான். அந்த இடம் பயன்படுத்திக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியவங்க. மேயர் பிரியா அவர்களும் வந்து சாதாரணமா கிடையாது. அவைங்க அந்த வெறுப்ப உடனே காட்டணும் அப்படின்ற ஒரு நோக்குல செயல்பட்டாங்களான்னும் தெரியல. அந்த இடத்துல எனக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டாங்க. அவங்க குடுக்கக்கூடாதுன்னு செயல்பட்டாங்களான்னும் தெரியல. ஆனா அவங்களுடைய தோரணை அப்படின்றது நம்ம இதுவரைக்கும் பார்த்திருப்போம். இதுக்கு முன்னாடியே வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அப்படின்னு நடக்கும்போது, அங்க இருந்த அவங்களுடைய தோரணை, இவங்கலாம் வந்து இப்படிதான் இருந்தாங்க. அவங்க கூடயே முதல்வர் அவர்கள் உட்கார்ந்து சாப்பிட்டாரு. ஏதோ பெரிய விஷயம் மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. இப்படியான ஒரு வேலைய தான் அவங்க பார்த்திருப்பாங்க. அவங்க தோரணை எல்லாமே நடந்திருக்கும். அதுக்கேத்த மாரி தான் இப்ப அவங்களுடைய வழக்கமான தோரணை போல அவங்க தோரணையா அதான் இருக்கும் போல. இப்படியான ஒரு வேலையில அவங்க இருந்திருக்காங்க. ஆனா, இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல எப்ப அவங்க தலையிட்டு, இந்த மாதிரியான செயல்முறைகள்லயும், இந்த மாதிரியான ஈடுபாடுகள்லயும் இருந்ததுனால, அவங்க மேல இருந்த வெறுப்புகள் திமுக காரங்களுக்கே வந்து அதிகமா இருந்துச்சு. திமுகல இருக்க பல பேருக்கே வந்து பார்த்தீங்கன்னா, மேயர் பிரியா மேல ஒரு கோவம் அப்படின்றது, ஒரு வன்மம் அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருக்கு. அதனுடைய வெளிப்பாடுகள் நெறைய இடத்துல நம்ம பார்த்திருப்போம். ஆக்சுவலா ஒரு பெரம்பூர் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் நிக்க வேண்டியதாவே இருந்துச்சு. திமுகல இருந்து இவங்க தான் நின்னு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அப்படி இல்ல. இவங்க மேயரா இருக்காங்க. இவங்க தான் செயல்பட்டாகணும். அந்த இடம் காலி ஆயிடும். அப்படின்ற ஒரு செயல்பாடுகள் எல்லாமே வந்துச்சு. அது வதந்திகளா மட்டுமே இருந்தது. அப்படின்றதும் இன்னொரு பக்கம் தெரிய வந்த ஒரு விஷயம் தான். ஆனா, இவங்களுக்கு அந்த ஒரு காண்டு இருந்துச்சா என்னன்னும் தெரியல. இன்னொரு பக்கம் அந்த தாவேக்கா இவங்களுக்கெல்லாம் நான் கூட நிக்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணமா என்னன்னும் தெரியல. ஆனா அவங்க கேட்டப்போ பதில் சொன்னது என்னன்னா, விதிப்படி இதுதாங்க நடக்கணும். எனக்கு அடுத்தது ஐஏஎஸ் தான் ஏத்தணும். இவங்க இதுதான் பண்ணணும். இவங்களா ஏதாச்சும் நினைச்சுக்கினா நான் பொறுப்பு இல்ல அப்படின்றது. இவங்க பதில்ல தெளிவு இருக்கு. தெளிவான ஒரு புரோட்டோகால் பத்தி சொல்லிடுறாங்க. ஆனா அவங்க சொல்றது இருக்குல்ல, எப்பவும் திமுக காரன்னா எதிரி தான். அவன் என்ன பேசினாலும், அவங்க என்ன பண்ணாலும், அது எதிரியான ஒரு மொமெண்ட்ல தான் இருக்கும். ஆப்போசிட்டான ஒரு மொமெண்ட்ல தான் இருக்கும் அப்படின்ட்டு. அவங்க கட்சிக்காரங்க காலங்காலமா எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுக்குறாங்கன்னா, கூட வந்து நின்னுறணும். பக்கத்துல வந்து நின்னுறணுன்ட்டு திமுகவுக்கு மட்டும் இல்ல, அதிமுகலயும் சரி, மத்த எந்த கட்சியா இருந்தாலும் சரி, கீழ இருக்க தொண்டை எப்படியாச்சும் தான் மூஞ்சி வெளிய வந்துரணும், தான் முகம் வெளிய வந்துரணும் அப்படின்ற ஒரு நோக்குல செயல்படுறது இது இயல்பான ஒரு விஷயம். அதன் அடிப்படையில அங்க மூவ்மெண்ட் எல்லாமே நடந்திருக்கு. இவங்க ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி குடுக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, முழுக்க அவங்க மேல தவறு அப்படின்ற மாரி சொல்றாங்க. குழந்தை பிறந்து அவங்களுக்கு பல்லவி அவர்களுக்கும் 7 நாட்கள் தான் இருக்கு. அத மீறி இங்க வந்திருக்காங்க. இப்படி வந்த சூழல்ல இங்க நடந்த சம்பவங்கள் பெரும் அதிர்ச்சியும், பெரும் பரபரப்பையும் இந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே கிளப்பியிருக்கு. அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. அத மீறி அதன் பின்னணியில இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க எண்ணங்கள்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அதற்கு பிறகு அவங்க குடுத்த விளக்கங்கள்ல இருந்து நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. என்கிட்ட அதிகாரம் இருக்கு. நான் இப்படிதான் செயல்படுவேன்னு ஒருத்தரும், இன்னொரு பக்கம் இல்ல அவங்க என்னைய இப்படி பண்ண தான் பார்த்தாங்க. நான் வரலன்னு தெரிஞ்சு தான் அவங்க வேணும்னே வந்தாங்க. இப்படியான அவங்களுடைய விளக்கங்களும் நமக்கு எந்த மாதிரியான எண்ணத்த குடுக்குது அப்படின்னா, 2 வேறு பார்வையில. முழுக்க இது எப்படி மாறுது அப்படின்னா, மேயர் பிரியா மேல குற்றம் இருக்கிறதா, அவங்க வேணும்னே இத செஞ்சதாவும், இந்த பார்வைகள் நம்ம மேல மாறிக்கிட்டே இருக்கு. 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ மட்டும் தான் இதுக்கு முக்கிய காரணமே தவிர, இதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் இது எதுவுமே அதுக்குள்ள கிடையவே கிடையாது. எனக்கு அதிகாரம் இருக்குன்ற முன்னெடுப்புல செய்யறது ஒண்ணும், அதுக்கான பதில் விளக்கங்கள் குடுக்குறது ஒண்ணும்,
இல்லை இவங்க எல்லாரும் இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்கள பார்த்தாலே இருக்கக்கூடிய ஒரு கோபம் இருக்குல்ல, அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் 2 பெண்களுக்குள்ள இருந்த ஈகோ வெளிப்பாடு தான் இங்க நடந்த சம்பவத்துக்கு முழு காரணம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல மேயர் பிரியா செஞ்சதான் தப்பு. இல்ல பல்லவி அவர்கள் அப்படி வாங்காம இருந்திருக்க கூடாது. அவங்க அதுக்கு அடுத்து வாங்கணும். அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக இல்ல ரீல்ஸ் கிரியேட் பண்றதுக்காக அவங்க அங்க ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி 2 தரப்புகள் இருக்கு. இந்த 2 தரப்புல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.